மிகச்சிறந்த கண்டுபிடிப்பெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கடினமான சூழ்நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது தான். கிபி 1770 இங்கிலாந்தில் ஒரு கலவரம் வந்தது. நிறைய இளைஞர்கள் அந்த கலவரத்தில் மாட்டி சிறைக்கு போகிறாங்க. அப்படி ஜெயிலுக்கு போன ஒருத்தருக்கு பேர் வில்லியம் ஆடிஸ் அப்படின்னு பேர். அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அங்கே அப்பெல்லாம் எப்போ 17ஆம் நூற்றாண்டில் பல்லு விளக்குறதுக்கு உப்பு கறியும் ஒரு துணியும் தருவாங்களாம். அப்போல்லாம் ப்ரஷ் எல்லாம் கிடையாது இல்லையா, இவர் அதை வச்சு தான் எல்லோரும் பல் தேய்ப்பாங்க போல். ஒரு நாள் ஒரு அசைவ சாப்பாடு அங்கே போட்டிருக்கிறாங்க சிறையில். அந்த எலும்பை இவர் எடுத்து கடிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு பொழுது போகாமல். அந்த எலும்பை கடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த நுனியில் சின்ன சின்ன பல்லு பட்டு ஓட்டையாக ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணியிருக்கிறார், இவங்களுக்கு போர்த்திக்கிறதுக்கு விலங்குடைய அந்த ரோமத்தால் ஆன கம்பளி கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து ஒரு 4-5 கம்பளியை முரட்டாக இருக்கிறத அந்த ரோமத்தை பிடுங்கி இந்த ஓட்டையில் வச்சு செருகி பல்ல தேய்ச்சி பார்த்துருக்கிறார். அவ்வளவு பளிச்சுன்னு இருக்குது. ஜெயிலிருந்து வெளியில் வந்த உடனே அவர் கண்டுபிடித்தது தான் நாம் பல் தேய்க்கிற டூத் ப்ரஷ். விஸ்டம் டூத் ப்ரஷ்ங்கிறது தான் உலகத்தின் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ப்ரஷ் கம்பெனி. இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கடினமான சூழ்நிலையில் ஒரு மனிதன் அந்த சூழலை கையாள பழகி கொண்டாம் என்றால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதெல்லாம் புத்தகங்களை பார்க்கும்போது தான் ஆச்சரியமா இருக்கு. டெய்லி பல் தேய்க்கிறோம், ஆனால் இது எப்படி வந்துச்சுங்கிறது அப்புறம் தான் தெரியுது. அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டில் வால்டர் ஹண்டர் அப்படிங்கிறவர் அமெரிக்காவில் சின்ன சின்ன தொழிலெலாம் செஞ்சு எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. எல்லார்ட்டையும் கடன் வாங்கிட்டார். கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இவர் மேலே வழக்கு போட்டு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே உட்காந்து என்னடா செய்ய அப்படின்னு நொந்து போய் உட்காந்துருக்கும் போது ஒரு சின்ன கம்பி கிடந்திருக்கு. இந்த கம்பி நம்ம சும்மா தானே உட்காந்துருக்கோம், அப்போ ஒரு மொபைல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போல்லாம் நிறைய ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது போல். அந்த கம்பியை இப்படி சுற்றி சுற்றி வளைச்சி இஷ்டத்துக்கு வளைச்சி பார்த்துட்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு நேரத்தில் அந்த கம்பியை அவரால் லாக் பண்ண முடிஞ்சிருச்சு. சிறையிலிருந்து வெளியில் வந்த உடனே அவர் கண்டுபிடிச்சது தான் நம்ம இன்னைக்கு பெண்கள் பயன்படுத்துகிற சேஃப்டி பின். ஒரு சாதாரணமாக ஒரு விளையாட்டு போக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் இன்னைக்கு நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த சேஃப்டி பின் இல்லைன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? அப்போ ஏதோ ஒரு கடினமான சூழலிலும் கூட ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்க முடியும் என்றால் மனதில் இருக்கிற தடையை என்றைக்கு நாம் உடைக்கிறோமோ அன்றைக்கு வெற்றியை நோக்கி நாம் நடை போட ஆரம்பித்து விட்டோம் என்பதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு இந்த தலைப்பு இப்போ தான் பெண்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டிங்க. நான் அந்த தலைப்பை எடுக்கும் போதே நான் நினச்சேன், இந்த தலைப்பு ஆண்களுக்கு பொருந்துவதை விட பெண்களுக்குத்தான் அதிகம் பொருந்தும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா பெண்கள் தான் நிறைய தடைகளை உடைத்து இந்த சமூகத்தில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கு தடை இல்லை அப்படின்லாம் சொல்லலை. ஆண்களுக்கு 1000 பிரச்சனை, ஆண்களுக்கு 1000 பிரச்சனை, பெண்களுக்கு ஆண்களையும் சேர்த்து 1001 பிரச்சனை. அதனால பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் 1% பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதை அவங்க எப்படி தாண்டி அந்த தடையை உடைச்சி வெளியே வந்தாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இத்தனை பெண்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியாவில், இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளுக்கெல்லாம் இத்தனை பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தடைகளை அவர்கள் உடைத்து விட்டு முன்னேறி இருப்பார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நிருபர்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவங்களால வீட்டையே ஆள முடியாது, நாட்டை எப்படி ஆள போகிறாங்க? அவங்கக்கிட்டே கேட்டாங்க, எப்படிங்க உங்களால் நாட்டை ஆள முடியும், உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? நீங்கள் ஆஃப்டர் ஆல் ஒரு பெண். இந்திரா காந்தி ஆஃப்டர் ஆல் ஒரு பெண் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே சொன்னாங்க, ஐ எம் நாட் எ உமன் பட் அ ஹியூமன் என்று சொன்னார்கள். என்னை பெண்ணாக பார்க்காதீர்கள், உங்களை போன்ற சக மனிதனாக பாருங்கள் என்று சொன்னார். அதனால் தான் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்றால் நம்ம இந்திரா காந்தியை தவிர யாரையும் யோசிக்க முடியவில்லை. இப்போ அந்த தடையை அவர் உடைத்து விட்டார். நான் பெண் என்கின்ற அந்த தடையிலிருந்து விலகி நான் இன்றைக்கு பிரதமர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வெளிக்கு, ஒரு விலாசத்துக்கு, ஒரு விசாலத்திற்கு அவரால் வர முடிந்தது என்றால் அதுதான் வெற்றிக்கு தன்னை இழுத்து சென்றிருக்கிறது. சாதாரண அல்ல. ஒவ்வொரு பெண் முன்னாடி வர்றதுக்கு பின்னாடியும் பெரிய பெரிய ஆச்சரியங்கள்லாம் இருக்கிறது. நீங்கள் புஸ்தகங்களை வாசித்து பார்க்கும்போது தான் அந்த அதிசயம்லாம் நமக்கு தெரியும். மார்க்ரெட் மிச்சல் அப்படின்னு ஒரு ஆங்கில எழுத்தாளர், ஒரு பெண் எழுத்தாளர். அவங்க எழுத்தாளர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எழுத்தாளர் கிடையாது. நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை, எழுத்தாளர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எழுத்தாளர் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நாள் கால் அடிபட்டு, ஒரு விபத்தில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, எங்கேயும் எந்திரிச்சு போக முடியாது. அவங்க கணவர்கிட்ட சொல்லி டெய்லி லைப்ரரியிலேருந்து ஏதாவது புத்தகம் எடுத்துகிட்டு வாங்க, இப்படி படுத்தே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கணுன்னே அவர் டெய்லி 1 புக்கு 2 புக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. திருப்பி கொடுக்கும்போது சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கதையாக ரொம்ப கேவலமாக இருக்குது,
இந்த கதை ரொம்ப மோசமாக இருக்குது, இது ரொம்ப அபத்தமாக இருக்குது, இது நடையே சரியில்லை, இது முடிவு சரியில்லைன்னு ஒவ்வொரு புஸ்தகத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்காரருக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சுங்க. பாரு, உனக்கு பிடிச்ச புஸ்தகம் ஒன்று வேணும்னா நீ புஸ்தகம் எழுது, நீயே எழுதுனாதான் உனக்கு பிடிச்ச புத்தகமாக அது மாறும். உடனே மறுநாளே நோட்டு வாங்கிட்டு வாங்க, பேனா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த அம்மா எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியில் வரும்போது அவங்க கையோடு எழுதிய ஒரு நாவல் தான் கான் வித் த விண்ட் அப்படிங்கிற ஒரு நாவல். அது உலக பிரபலமானது. அதை வச்சு ஒரு படமும் எடுத்தாங்க. பல விருதுகளை பெற்ற ஒரு சிறந்த திரைப்படமாகவும் அந்த கதை மாறியது. என்றால் நமக்கு ஒரு சூழல் தடையாக அமையும் போது அந்த தடைக்கல்லையே படிக்கல்லாக யார் மாற்றுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தின் வெற்றியாளர்களாக பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படுகிறார்கள். ஆங்கில எழுத்தாளராக ஒரு பெண் இருந்தால் மட்டும்தான் சாதிப்பாங்களா? நம்ம தமிழ் இலக்கியத்தில் வைமு கோதை நாயகி அப்படிங்கிறவங்க 1920களிலேயே நாவல் எழுதினவங்க. எவ்வளோ ஆச்சரியம்! 1920களில் 1901லேயே என்னமோ அவங்க பிறக்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்தது நம்ம வாழ்க்கை? 5 வயசுலேயே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க அந்த அம்மாவுக்கு. 9 வயசு பையனை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் நல்லா கதை சொல்ல தெரியும். நம்ம வீட்டு பெண்களுக்கு எப்படி கதை சொல்லுவாங்க? பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடந்ததுன்னு வைங்களேன், சண்டை 5 நிமிஷம் தான் நடந்திருக்கும். பக்கத்து வீட்டில் என்னம்மா சத்தம் கேட்டுச்சுன்னு மட்டும் உங்கள் மனைவிட்ட கேட்டுருங்க, 2 மணி நேரம் சொல்லுவாங்க. ஆமாம், சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி ஒரு கதை சொல்கிற ஆற்றல் அந்த அம்மாவுக்கு இருந்தது. அப்போ எல்லாருக்கிட்டே அவங்க கதை சொல்கிறாங்க, அதை நாடகம் மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், நீ ஏன் இதை ஒரு நாவலாக எழுதக்கூடாது அப்படின்னு. அவங்க பக்கத்து வீட்டில் இருந்த பட்டம்மாள்னு அவங்களுடைய தோழி ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இவங்க சொல்ல சொல்ல அவங்க எழுதுறாங்க. இந்திர மோகனா என்கின்ற தமிழின் முதல் பெண் எழுத்தாளரின் நாவலாக அது வெளிவருகிறது. அதற்கப்புறம் அவங்க 115 நாவல் எழுதியிருக்கிறாங்க. 115 நாவல் அந்த காலகட்டத்திலேயே எழுதியிருக்கிறார்கள். அதற்கப்புறம் அவங்க எழுத பழகி, படிக்க பழகி, வாசிக்க பழகி இத்தனை நாவல்களை எழுதினார்கள். என்றால் தனக்கு முன்னால் ஒரு பாறாங்கல்லை போல பிரச்சனை வந்தாலும் தானே உளியாகவும் தானே சிற்பியாகவும் எவனால் மாற முடிகிறதோ அவன் அந்த பாறையை சிலையாக வடிக்க முடியும் என்று இந்த தமிழ் மண்ணில் ஒரு இலக்கிய பெண் நிரூபித்திருக்கிறார்கள். என்றால் நம்ம பிள்ளைகளால் முடியுமா? முடியாது. எவ்வளவு தடை வந்தாலும் நம்மளால தாண்ட முடியும். அதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். எல்லாருமே இன்னைக்கு சின்ன சின்ன சந்தோஷத்துல அடங்கி போயிட்டோம். பெண்கள் சீரியலோட முடிஞ்சு போச்சு, ஆண்கள் விவாதத்தோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. பிள்ளைங்களுக்கு சொல்லவே வேண்டாம், செவ்வக வடிவில் ஒரு சாத்தான நம்மளே வாங்கி கையில் கொடுத்துட்டோம் இல்லை? இந்த சின்ன விஷயத்துல எல்லாருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு முடிந்து போய்விட்டது. ஆனால் சின்ன விஷயத்தில் மாட்டிக்கொண்டவன் பெரிய விஷயத்தை அடைய முடியாது என்பதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. அவர் பூஜை வழிபாட்டுக்காக தேவையான எல்லாத்தையும் பூஜை அறையில் வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய தட்டுல சின்னதாக பூந்தியை மலை மாதிரி குவிச்சிருக்காங்க. இவ்வளோ பூந்தி. எறும்பு வந்து இந்த பூந்தியை மொச்சிக்கிட்டே இருக்குது. குருவே, இப்படி எறும்பு பூந்தி எடுத்துட்டு இருக்குது, கடவுளுக்கு வச்ச பொருளை எறும்பு எடுத்துட்டு போகுது. இவர் சொன்னார், அந்த பூந்தி மலை மாதிரி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தள்ளி ஜீனியை வச்சு ஒரு வட்டம் போடுங்க அப்படின்னார். சரின்னு ஜீனியை எடுத்துட்டு வந்து அந்த பூந்தியை சுற்றி ஒரு வட்டம் போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து எல்லா எறும்புகளும் ஜீனியை எடுத்துட்டு போச்சே தவிர பூந்தி பக்கம் வரவே இல்லை. இப்போது ராமகிருஷ்ணர் சொன்னார், எவன் ஒருவன் சின்ன சின்ன இன்பங்களில் தன்னை இழக்கிறானோ அவன் பெரிய இலக்குகளை அடைய முடியாது என்று சொன்னார். சின்ன சின்ன விஷயத்துல நம்மளை தொலைச்சிட்டோன்னு வைங்க, பெரிய கனவுகள், பெரிய லட்சியங்கள், பெரிய சிந்தனைகளுக்குள் நாம் நுழையவே முடியாது. இதை நம் வீட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வாழ்க்கையில் எதுவுமே பெருசாக யோசிக்கணும். பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு பாரதி சொன்னான். எப்படி ஒரு வார்த்தை தெரியுமா? பெரிது கேள் அப்படின்னா அது சாதாரண கவிஞன். பெரிதினும் பெரிது கேள்னா பாருங்க, அப்பதான் அவன் சாகாவரம் பெற்ற கவிஞனாக மாறுகிறான். ஒவ்வொருத்தருக்கும் பெருசுன்னு ஒன்று இருக்குல்லங்க. இப்போ 50 கோடி எனக்கு பெருசுன்னு வைங்க, அதை கேட்காது, 500 கோடி கேள். கலெக்டர் ஆகிறதா ஒருத்தருக்கு பெருசுனா அதை விட பெருசு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை கேள். பெரிதினும் பெரிது கேள். அவன் சிந்திக்கிறதே ஆச்சரியமா இருக்கும். குழந்தைகளுக்கு பாடும்போது கூட பாரதி என்ன சொல்றான்? சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அங்கதாங்க அவன் நிற்கிறான். குலத்தாழ்ச்சி சொல்லல் பாவம்னா அவன் சாதாரண கவிஞன். தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் சொன்ன பாருங்க, அதான் அவன் சாகாமரம் பெற்ற கவிஞன். ஒருத்தரை பார்த்து நீ தாழ்ந்த ஜாதின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாவமோ, நான் உயர்ந்த ஜாதி என்று சொன்னாலும் அதை விட பெரிய பாவம். இந்த உலகத்துல தாழ்ந்தது கிடையாது என்றால் உயர்ந்ததும் கிடையாது. அப்ப உயர்ந்தது தாழ்ந்தது இல்லைன்னா எல்லாம் சமமாயிடுது இல்லையா? இதை குழந்தைகளுக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான் என்றால் அவனுடைய சிந்தனை எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கிறது.
அதனால தான் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடியே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எழுதினான். அவன் சொன்ன வார்த்தை 20 வருடம் கழித்து அப்படியே பலித்தது. அவன் அடிமை இந்தியாவில் பிறந்து அடிமை இந்தியாவில் இறந்தாலும் கூட அவன் வார்த்தைகள் இன்றைக்கு விடுதலை அடைந்திருக்கிறது என்றால் அவன் சாகா வரம் பெற்றவன் என்பதை ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்போ அந்த பெரிய சிந்தனையை நம் பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாத்தையுமே அவங்க அடிச்சு நொறுக்கிட்டு போறாங்க. நம்ம பாரம்பரியம் பண்பாடுன்னு என்னென்னமோ நம்ம சொல்லி கொடுத்தோம் இந்த தமிழ் மண்ணில், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அவங்க போறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி கொடுத்துருக்குறாங்க, 2 மாசத்துல வீட்டுக்கு வந்துருச்சு. அப்பா கேட்டார், என்னடா செல்லம் 2 மாசத்துல வந்துட்ட? அங்கே எதுவும் எனக்கு செட் ஆகலப்பா, இந்த மாமனார் பிடிக்கல, மாமியார் பிடிக்கல, யாரையுமே பிடிக்கல, நமக்கு செட் ஆகாதுப்பா, அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்டா அப்படி சொல்ற? செட் ஆகாதுப்பா, உடுப்பா, தொல்லைப்படுத்தாது. சரிடாமா அப்படின்னு 3 கிண்ணத்தை எடுத்துட்டு வந்து அதில் ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை வச்சிருக்கிறார், இன்னொரு கிண்ணத்தில் ஒரு கேரட், இன்னொரு கிண்ணத்தில் பனங்கற்கண்டு. இந்த 3லையும் தண்ணி ஊற்றி இதை 3ஐயும் சுட வச்சு எடுத்துட்டு வாமா அப்படின்னார். 3ஐயும் ஒரு 10 நிமிஷம் சுட வச்சு எடுத்துட்டு வந்தது. இப்போ லேசாக இருந்த முட்டை கடினமாக மாறிடுச்சு, கடினமாக இருந்த கேரட்டு மென்மையாக மாறிடுச்சு, பனங்கற்கண்டு அந்த தண்ணியோட கலந்து தான் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அப்பா சொன்னார், உனக்கு கிடைத்த சூழ்நிலைகளில் நீ கடினமாக மாறப்போகிறாயா, இல்லை நீ ஒன்றுமே இல்லாமல் கரைந்து போக போகிறாயா, அல்லது அவர்களை புரிந்து கொண்டு நீ வேறு அவர்கள் வேறு இல்லை என்று அவர்களோடு ஒன்றாக கலந்து இந்த பனங்கற்கண்டு போல நீயும் சுவையாக மாறி அவர்களுக்கும் ஒரு சுவையான வாழ்வை கொடுக்க போகிறாயா அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கப்புறம் தான் அவள் யோசிச்சிருக்கிறாள். நம்ம எல்லாத்தையுமே ஒரு முன் முடிவுகளாலேயே கொண்டு, மாமியார்னா சண்டை போடுவாங்க, மாமனார்னா இப்படி தான் இருப்பார், வீட்டில் இருக்கிற நாத்தனார்னா இது நம்ம முன் முடிவுகளோடு போகிறோம். ஏன் இந்த முன் முடிவுகளோடு போக வேண்டும்? அங்கே இருக்கிறவங்களும் நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் மனுஷங்க, நம்ம வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி மாதிரி தான் அங்கே இருக்கிற கொழுந்தன், நம்ம வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி மாதிரி நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான் அங்கே ஒரு நாத்தனார், நம்ம சித்தி, நம்ம அப்பா கூட பிறந்த அத்தை மாதிரி தான் அங்கே ஒரு மாமியார் என்கின்ற உறவு மனப்பான்மையோடு அங்கே போனால் பனங்கற்கண்டு போல அவர்களோடு நம்மால் கலக்க முடியும் என்கின்ற ஒரு உன்னத தத்துவத்தை ஒரு புத்தகம் வாயிலாகத்தான் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு உணர்த்த முடிகிறது என்றால், இந்த புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக நாம் எல்லா தடைகளையும் உடைத்து விட்டு வெளியேற முடியும். நான் ஒரு 2 சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பெண்களுடைய ஆற்றல் எவ்வளவு பெருசு அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய ஓவிய கல்லூரி, அதில் ஓவியம் படிக்கிறதுக்கு சேரணும்னா ஒரு நுழைவுத் தேர்வு வைப்பாங்க. ரொம்ப நாள் முன்னாடி ஒவ்வொருத்தரும் 3 ஓவியம் வரைஞ்சி அனுப்பி வைக்கணும் அந்த கல்லூரிக்கு. காமன் தலைப்பு 2, ஒன்று வந்து கரண்டி, இன்னொன்று சைக்கிள், 3வது தலைப்பு உங்களுக்கு பிடித்த பொருள். யார் அந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ இந்த 3ஐயும் அவங்க வரைஞ்சி அனுப்பி வைக்கணும். நிறைய பேர் வரைஞ்சி அனுப்புகிறாங்க, அதில் தேர்வு செய்வாங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க, கரண்டி ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க, பின்னாடி இந்த நிழல் கூட இருக்கிற மாதிரி. சைக்கிளும் அவ்வளவு சிறப்பாக வரைஞ்சிருக்கிறாங்க. 3வது ஓவியம், பிடித்த ஓவியம் என்ன வரைஞ்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னடா அந்த பேப்பர் எதுவும் வைக்க மறந்துட்டாங்களா அப்படின்னு பின்னாடி திருப்பி பார்க்குறாங்க. பின் குறிப்பு அப்படின்னு அந்த பொண்ணு எழுதியிருக்கிறாங்க. எழுதி 3வது ஓவியம் எங்கே என்று தேட வேண்டாம், உங்களுக்கு வந்தது இல்லையா அந்த அஞ்சல் கவர், அதில் பாருங்கள், அதில் இருக்கிற ஸ்டாம்ப்பு நான் வரைந்தது தான். எடுத்து திருப்பி பார்க்குறாங்க, அதில் தபால் முத்திரை வேற வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த பெண் வரைந்திருக்கிறார்கள் என்றால், எந்த ஒரு துறை தன் கைக்கு கிடைத்தாலும் இத்தனை காலம் அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த பெண்ணினம் அதை உடைத்து வெளியேறி தன்னை முன்னிறுத்தி கொண்டதால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது என்றால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கு எல்லா பக்கமும் பெண்களுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது, பிரச்சனைகளும் இருக்கிறது. பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்பதை இந்த இந்திய மண்ணில் பிறந்து அந்த பிரச்சனையை தாண்டி சாதனையை வென்றெடுத்த ஒரு பெண்ணை பற்றி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அருணிகா சின்ஹா அப்படிங்கிற பேர் நீங்கள் கேட்டுப்பட்டிருக்கீங்களா? அருணிமா சின்ஹா ஒரு 26 வயது பெண். அவங்க ஒரு கைப்பந்து வீராங்கனை, அவங்க ஒரு வாலிபால் பிளேயர். 26 வயசு, டிகிரி முடிச்சிட்டாங்க, சட்டம் படிச்சுட்டாங்க. அவங்களுடைய விளையாட்டில் மிகப்பெரிய வீராங்கனை தேசிய அளவில். அதனால் அவங்களுக்கு விளையாட்டு கோட்டாவில் வேலை கிடச்சிருச்சு. அவங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். இந்த வேலைக்கான ஆர்டரை வாங்கிறதுக்காக டெல்லிக்கு அவங்க போகணும். நைட்டு நேரத்தில் ட்ரெயினில் ஏறி 26 வயது அருணிமா சின்ஹா ட்ரெயினில் ஏறி பயணம் செய்கிறார்கள்.
ட்ரெயினில் நடுராத்திரி உட்காந்துருக்குறாங்க. அவங்க கழுத்துலையும் கையிலையும் அணிந்திருந்த தங்க நகையும் கையில் வச்சிருக்கிற ஹேண்ட்பேக்கும் அந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த 4-5 முரடர்களுக்கு திருடர்களுக்கு ரொம்ப தூண்டியது. உங்கள் 4 பேர் வந்து அவகிட்ட அந்த செயினை கழட்டி கொடு, வளையலை கழட்டி கொடு, அந்த ஹேண்ட்பேக்கை கொடுன்னு அவகிட்ட பிடுங்குறாங்க, சண்டை போடுறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு வீராங்கனை இல்லையா, பதிலுக்கு அவங்கக்கிட்ட இவ சண்டை போடுறா. ரொம்ப கோபம் வந்து அந்த 4 முரடர்களும் ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயின்லேருந்து அப்படியே அவளை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. நான் சொன்னது நடந்த கதை, நடந்த உண்மை. அப்படி தூக்கி வெளியில் எறிகிறாங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயினுக்கு வெளியே. அடுத்த தண்டவாளத்தில் போய் அப்படியே கீழே டம்முன்னு விழுந்து அந்த பொண்ணு மயக்கம் அடைகிறா. கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் விழிப்பு தட்டுது. எப்படியாவது எந்திரிச்சிடலான்னு பார்க்குறா. எதிர் திசையிலிருந்து வர்ற ட்ரெயின் அப்படியே கால் மேலே ஏறிட்டு போயிடும். திரும்ப அந்த பொண்ணு மயக்கம் ஆயிடுச்சு. காலையில் 5 மணிக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த மனிதர்கள் அந்த பக்கம் வந்தவங்க அவங்கள அடைச்சிட்டு போய் எடுத்துகிட்டு போய் அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. எவ்வளவோ சிகிச்சை செஞ்சு பார்க்குறாங்க. இடது காலை எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வலது கால் காயங்களோட தப்பிச்சிருச்சு. இந்த பொண்ணு நினைவு திரும்பி எந்திரிச்சு பார்க்குறா. அவளுடைய கால் ஒரு மூலையில் சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுலேருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு வாலிபால் பிளேயர், 26 வயது இளம் பெண், ஒரு பெரிய காவல் அதிகாரியாக இந்த தேசத்தில் வளர வேண்டியவள் ஒரு கால் இல்லாமல் அப்படியே படுத்திருக்கிறா. என்ன செய்யறதுனே தெரில. சொந்தக்காரங்களாம் அழுகுறாங்க. நீ எப்படி ஓடுவ, எப்படி விளையாடுவ, எப்படியெல்லாம் இருந்தி, இப்படி ஆயிடுச்சு உன் நிலைமை, இனிமேல் நீ எப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டியதுதான். அவங்க அக்காவுடைய கணவர் பக்கத்தில் நிற்கிறார். இந்த நிலைமையில் என்னால் எதையுமே சாதிக்க முடியாதா, நான் வெற்றி பெறவே முடியாதா, நான் பழையபடி வெளியில் வர முடியாதா? அவர் ஒரு பதில் சொன்னார். இதுவரைக்கும் கால் ஊனமான ஒரு பெண் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டதே இல்லை. நான் தொடுவேன். படக்குன்னு சொன்னா, நான் தொடுவேன், நான் தொட்டு காட்டுவேன். அவ அடிபட்டு கால் இழந்தது 2011 ஏப்ரல். 2013 மே 22 எவரெஸ்டை தொட்ட முதல் மாற்றுத்திறனாளியாக தன் பெயரை அவர் சரித்திரத்தில் பதிவு செய்கிறார். அவள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். பத்மஸ்ரீ என்கின்ற பட்டம் அவளுக்கு 2015 கிடைக்கிறது. தண்டவாளத்தில் விழுந்தபோது நான் செத்து போனேன், எவரெஸ்டின் உச்சியில் நிற்கும்போது நான் மீண்டும் புதிய பிறவி எடுத்தேன் என்று பதிவு செய்தால் இன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையும் படமாக வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. என் இனிய பெரியவர்களே, சுற்றும் வரைதான் பூமி, சுடும் வரைதான் நெருப்பு, போராடும் வரைதான் மனிதன். நாம் அத்துணை பேரும் மனிதர்கள். தடைகளை உடைப்போம், சாதனை படைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த 2 வேலையை மட்டும் செய்யாதீங்க. குழந்தைகளை திட்டாதீங்க. இந்த 2 வேலையை சொல்லி திட்டாதீங்க. நடிக்காதரா, விளையாடாதரா. ஏன்னா இன்னைக்கு இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு. சம்பாதிக்கிற மாதிரி நடிடா, சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுடா. இந்த குழந்தைகள் வேகமான ரீல்ஸ் பார்க்குறீங்கல்ல பிள்ளைகளா, இந்த பிசாசு ஒன்று இருக்குது கையில். வேகமான ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா நிதானமாக படிக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், சே நோ. வாழ்க்கை உங்களுக்கு எஸ்ன்னு சொல்லி டிக்கடிக்கும். ஆனால் இதுக்கு நீ நோ சொல்லணுமே. பல விஷயங்களுக்கு நீ நோ சொன்னால் வாழ்க்கை உனக்கு எஸ் சொல்வதற்கான வழிகளை தரும். நான் உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், முதலில் எதை நீங்கள் செய்தாலும் இந்த உலகம் கேலிதான் செய்யும், பிறகு கைத்தட்டும். கேலி செய்தால் கூட விழ மாட்டோங்க, கைத்தட்டலில் விழுந்தவர்கள் அதிகம் பேர். நான் சொல்லித் தருகிறேன், கேலி செய்கின்ற பொழுது எப்படி விழாமல் நிற்க வேண்டுமோ, கை தட்டுகின்ற பொழுதும் விழாமல் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் உங்களை பின்பற்றுவார்கள். எங்கே கை தட்டுகின்ற பொழுது, நாம் 10ஆம் கிளாஸ்ல கை தட்டி +2ல ஒண்ணுமே படிக்க மாட்டேங்குது. +2ல கை தட்டி விட்டுறாங்களா, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல ஜெயிக்க மாட்டேங்க. அவர்களுக்கு சொல்லித் தருங்கள். வெற்றிகள் என்பது பொறுப்பு தானே தவிர கொண்டாடுவதற்கான விஷயம் கிடையாது என்பது நம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. வாசித்தால் இதெல்லாம் நமக்கு புரிந்து போகிறது. ஒருவரை எப்படி பார்ப்பது, ஒருவரை எப்படி புறம் தள்ளுவது, ஒருவரை எப்படி ஏற்றுக்கொள்வது, ஒருவருடைய விஷயத்தில் எதையெல்லாம் நகர்த்துவது, எதையெல்லாம் நகர்த்தாமல் இருப்பது என்பதை குறித்து பல விஷயங்கள் நமக்கு தெரியுது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், சொற்கள் நமக்கு அப்படித்தான் வந்து சேரும்.
சொற்கள் வந்து சேர்கின்ற பொழுது கவனமா காதுல கேட்க மாட்டோங்க. இப்போ உங்களுக்கு பேசுறது கேட்கறதுக்காக என்ன மாதிரி ஆட்களை கூப்பிடணும். நான் சொல்லட்டுமா, என்னில் பல மடங்கு அதிகமான விஷயங்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அன்றாடம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கேட்பதில்லையே நாம். இதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சத்தியமா சொல்றேன், சில நேரங்களில் யாரேனும் ஏதேனும் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை சொல்லுவதற்கான வலிமை கொண்டவர்கள், வல்லமை கொண்டவர்கள் மூலமாக அந்த வார்த்தை வருகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு அதிகமான மரியாதை கிடைத்து போகிறது. ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த பொசிஷனுக்கு வந்து நிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சுங்க. 30 வருஷம், 30 ஆண்டு காலத்துடைய கடினமான உழைப்பிற்கு பிறகுதான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளாகத்தான் இந்த சோசியல் மீடியால வரேன். ஆனால் நான் சோசியல் மீடியாவில் இருந்தேனோ இல்லையோ பேசிக்கொண்டே இருந்தேன். சோசியல் மீடியாக்காக பேசியவள் இல்லை நான். அதனால யாருமே இல்லாம வேற இந்த தம்பியை மட்டும் நிறுத்துங்களேன், இதே ஜோர்ல பேசுவேன். ஏன் தெரியுமா? இந்த அறிவு எனக்கு எப்போ வந்ததுன்னா, நான் பிரான்ஸ் நாட்டுக்கு போகும்போது வந்தது. சத்தியமா சொல்றேங்க, நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை நமக்கு வெற்றிகளை தராது, வாய்ப்புகளைத்தான் தரும். வாய்ப்புகளைத்தான் வெற்றிகளாக நாம் மாற்ற வேண்டும். ஃபர்ஸ்ட்டுங்க போறேன் வெளிநாடு, அதாவது அது பிரான்ஸுக்கு ஃபர்ஸ்டா போறேன். அப்ப கூட வருவாங்கல்ல கொஞ்சம் பெரியவங்க, அவங்க வந்து எதுக்கு பர்வீன் சுல்தானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு சனிக்கிழமை காலையில போடுங்க அப்படின்ட்டாங்க. பாருங்க, முடிஞ்சு போச்சு. சனிக்கிழமை காலையில் யாருமே வர மாட்டாங்க. நீங்க நம்புனா நம்புங்க, அந்த ப்ரோக்ராம்ல நான் இருக்கிறேன். 7 பேர் இருந்தாங்க அரங்கத்தில். அதில் 7 பேர்ல 3 பேருக்கு தமிழ் தெரியாது, பிரெஞ்சு இந்த மைக். இந்த 4 பேர்ல ஒருத்தங்க ப்ரோக்ராம் நடத்துகிற ஹெட்டு பாரதிதாசன், அடுத்து அவங்க வைஃப், அடுத்து அவங்க 2 பசங்க. கம்பனில் பெண்மை தலைப்பு 2012 பேசுறேன். என்ன தெரியுமா, ஒரே நிமிஷம் கண்ணை மூடி தியானிச்சேன். அங்க இருக்கிற சேர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கண்ணை மூடி தியானிச்சேன். எனக்கு எங்க ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? எங்க தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துருச்சு. தூர்தர்ஷன்ல ஒரே ஒரு கேமராமேன் மட்டும் இருப்பாரு, நாங்கெல்லாம் வீராவேசமா பேசிட்டு இருப்போம். அது எடுத்து போடுவாங்களா, நான் நினைச்சிட்டேன் இது தூர்தர்ஷனா இருந்துட்டு போகுது. ஃபுல் ஃபோர்ஸ்ல பேசினாங்க. இன்னைக்கும் 2012 கம்பெனியில் பெருமை பிரான்ஸ் பர்வீன் சுல்தானா ஸ்பீச்னா வருது. 1,46,00,000 பேர் பார்த்திருக்காங்க. 4 பேருக்கு பேசினேன் தான். வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளாக அதை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்க, ரொம்ப நுட்பமான வார்த்தை. என்னுடைய தகப்பனார் என்ன 2 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் தாலாட்டு பாடி வளர்த்தார். அம்மா பாட மாட்டாங்க, அப்பா தான் பாடுவார். ரொம்ப அழகா பாடுவார் அப்பா. சரி, நான் சொன்னேனே 2 வயசுல இருந்து, அதுக்கு முன்னால அப்பா, அதுக்கு முன்னால என்னை தொடவே மாட்டாராம், தூக்கவே மாட்டாராம் அப்பா. எப்போதுல இருந்து, நான் பிறந்ததுல இருந்து. நான் எங்க அப்பாவை எவ்வளவு பெருமையா சொல்றேன். ஆனா இதையே நான் இப்போ சொல்றேன், இதிலும் போதி மரமாக அரச இலைகளை போதி மர இலைகளாக மாற்றுவதற்கான ஏதோ ஒரு நுஸ்க், ஒரு சூட்சுமம் இருக்கு பாருங்க. கோஷாஸ்பத்திரியில் எங்க அம்மா என்ன பெத்தெடுக்கிறாங்க. அம்மாட்ட காசு இல்லை, வறுமை. 3வது பொம்பளை பிள்ளை கருப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ அப்பாட்ட சொல்லிட்டாங்க. அப்பா வரல. அம்மாவுக்கு அப்பா வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாது. 3வது நாள் பெட்ல இருந்து கீழே தூக்கி போட்டாங்களா எங்க அம்மாவை. கீழே கையில 1 ரூபா வச்சிருக்காங்க. அந்த 1 ரூபா ஆயாங்கள், ஐ மீன் அந்த துப்புரவு வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுத்துட்டாங்க. 25 பைசா வச்சிருக்காங்க கையில. கையில அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்களாம். அம்மா சொல்றாங்க, உன்னுடைய 2 கால் இப்படி தொங்கிட்டு இருந்துச்சு, இவ்வளோண்டு இவ்வளோதான் இருக்கும், அழகா இருக்கும் உன் கால், ரோஸ் கலர்ல இருந்துச்சுன்னாங்க. நான் சொன்னேன், கருப்பா பெத்தேன்னு சொன்னேன். கருப்பா குழந்தை பெத்தா கால் ரோஸா இருக்குமாமான்னு கேட்டாங்க. ஆமான்னுச்சு எங்க அம்மா. சரியா? கையில எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ரிக்ஷாக்காரங்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னை வந்து பார்டர் தோட்டம் உள்ள இருக்குது, அங்க விட்டுடுங்க,
எங்க மாமனார் வீடு அங்க இருக்குன்னு. மேடையை பாக்குறீங்களா, என் பேச்ச கேக்குறீங்களா? ரிக்ஷாக்கார் சொன்னாராம், 1 ரூபா ஆகும்னாராம். இங்க பாரு, உள்ள பெத்து 3 நாள் எனக்கு போக வழி தெரியாது. என் மாமனார் வீட்டில் விடுறியா இல்லையா? 15 பைசா பிள்ளைக்கு பால் வாங்க வேணும், 10 பைசா தான் தருவேன். அந்த ரிக்ஷாக்கார்ல ஏறுமா அப்படின்னாராம். ஏறி உக்காந்து ஃபர்ஸ்ட் பயணம் என்னுடையது. நான் போயிருக்கேன். எங்க அம்மா இதை சொல்லி எங்க தெரியுமா நிறுத்துறாங்க? எனக்கு எப்ப தெரியுமா சொன்னாங்க? நான் ரொம்ப முதல்ல மலேசியாவுக்கு கிளம்புறேன். அந்த டைம்ல கால்ல செருப்பு போடுறேன், எங்க ஏர்போர்ட் போறதுக்கு. அந்த ஸ்பாட்ல சொல்லுது எங்க அம்மா இந்த கதையை. ஏம்மா இப்ப சொன்னீங்க நீங்கன்னு சொன்னீங்க. இல்ல, என் குழந்தை இப்படி கையில பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த 2 காலை பார்த்தேன்ல, அது இப்போ இப்படியே கண்ணில் இருக்கு. அந்த 2 கால் தான் இப்போ மலேசியா போகுது, ஃப்ளைட் ஏற போகுது சொன்னாங்களா? இல்லை, நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? போகும்போது எங்க அம்மா சொன்னது, அங்க எங்கேயாவது கடல் இருந்துச்சுன்னா கால் நனைச்சிரு சுல்தானா. ஏம்மான்னு கேட்டேன். நான் சொல்றேன் பாருங்க, படிச்சிருக்கணும்லாம் கிடையாதுங்க. இங்க ஆழமான அறிவும் விழிப்புணர்வும் இருந்தால் போதும். எங்க அப்பா கவிஞர். என் அப்பாவின் கவிதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தவர் எங்க அம்மா. என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த கால்களால் அங்க போய் கடல்ல கால் நனைச்சிரு, ஏன்னா நீ கால் நனைச்ச தண்ணி உலகமெல்லாம் சுத்தம். இந்த சொல் இருக்கு இல்லைங்க, அதை கேட்டுட்டு போய் நான் அங்க கால் நனைச்சேன்னு வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன். ஃப்ளைட்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினதில்லை. இப்ப வந்துட்டு போறது கூட மேடம் தான் கொடுக்குறாங்க காசு. எங்கிருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? ரிக்ஷாக்காரரு பார்டர் தோட்டத்தில் எங்க அம்மாவை இறக்கி விடும்போது 10 பைசா கூட வாங்கலையா. பத்து பைசா செலவு இல்லாம ஃபர்ஸ்ட் தொடங்கின பயணம் இதோ இது வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கிறேன்னா ஒரே காரணம், கவனம். படித்து விடுங்கள், கேட்டு விடுங்கள். யாருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், எந்த புத்தகத்திலிருந்து மறைந்திருக்கக்கூடிய சொல் நம்மை மாற்றும் என்று நமக்கு தெரியாது என்பதனை புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு இதை நாம் உள்வாங்கிக் கொள்ளுவது. வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை முன்னால தூக்கி இப்படி போடும். நான் பல நேரங்களில் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இப்போ போன வருஷம் கேட்டேன், இந்த வருஷமும் கேட்கிறேன். ஞாபகம் இருந்தா ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம எத்தனை பேருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை? இந்த மாதிரி நீங்க போய் கேளுங்களேன், இந்த உலகத்துல நிறைய பேருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை. 50 விழுக்காடு டிரைவர் ஆயிடுறாங்க. ஏன் தெரியுமா? பிரபஞ்சம் உங்கள் ஆசையை குறித்துக் கொள்கிறது. எங்கே தெரியுமா நீங்கள் மாறுபட வேண்டும்? யார் காரை? என் சொந்த செலவில், என் உழைப்பில், என் கல்வியின் அறிவில், என்னுடைய முயற்சியில் நான் முறைப்படி அறத்தோடு சம்பாதித்த காசிலிருந்து இதோ இந்த பிராண்ட்ல கார் வாங்கி இதோ இந்த தெருவில் நான் ஓட்டிட்டு போனோன்னு பிரபஞ்சம் குறித்துக் கொள்ளும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ரூமி சொல்கிறான், நீ எதை தேடினால், மரணத்தை தேடுகிறாயா, மரணம் உன்னை தேடும். தோல்வியை தேடுகிறாயா, தோல்வி உன்னை தேடும். வெற்றியை தேடுகிறாயா, வெற்றி தேடும். நான் இந்த ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டேன் ஒரு காலேஜ்ல, நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. ஃபர்ஸ்ட் இயர் பையன், பசங்க குரூப். ஒருத்தன் எழுந்திருச்சு கேட்டான் பாருங்க, நிஜமாவா மேடம், நம்பலாமா மேடம், நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடிக்கொண்டிருக்கிறதா மேடம்? டேய் டேய் டேய், நான் சொல்ல வந்தது வேறடா. கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு, அங்கிருந்து நீ பார்ப்பது உலகம் அல்ல. ரூமியை வாசியுங்கள். எனக்கு தெரிந்து ரூமியினுடைய கவிதைகளை எனக்கு அறிமுகம் செய்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாழ்க்கையை பற்றி ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை எனக்கு தந்தார். உங்களோடு அதை நான் பகிர்கிறேன். இது போதி மரம் தான். கவிக்கோனுடைய புத்தகத்தை எல்லாம் எடுத்தால் அது போதி மரத்திற்கு கீழே உட்கார்பவர்கள் தான். ஆனால் நாம் புத்தனாக இருந்தால் அது போதி மரமாகும், இல்லை என்றால் வெறும் அரச மரமாகவே நின்று காற்றளிக்கும். வாசிக்கின்ற சுகம் மட்டுமல்ல, வாசிப்பினால் வரக்கூடிய பலனோடு சேர்ந்த சுகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சில புரிதல்களோடு சில வாசனைகளை, வாசிப்புகளை முன்னெடுக்க வேண்டும்.
பாருங்க, கவிக்கோ சொல்கிறார். அதுதான் தொடங்குது கவிதை. அதுதான் சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்திருக்கிறீர்களா? சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்திருக்கிறீர்களா? கலவரத்தில் கொலையுண்ட பெற்றோரின் பிணங்களின் மீது விளையாடும் குழந்தைகளை பார்த்ததுண்டா? வாகன நெரிசல்களுக்கு மேலே சாலையின் குறுக்கே பறந்து செல்லும் வண்ணத்து பூச்சியை பார்த்து இருக்கிறீர்களா? மின்விளக்கு குமிழ்களை மோகத்தோடு மொய்க்கும் விட்டில்களை பார்த்திருக்கிறீர்களா? நத்தையின் நடைக்கோடுகள் தற்செயலாய் எழுத்தாய் மாறுவதை பார்த்திருக்கிறீர்களா? நதி வறண்டு கிடந்தாலும் நதி என்றே அழைக்கப்படுவதை அறிந்திருக்கிறீர்களா? மத்தளமான பின் செத்த மாட்டின் தோலில் இருந்து இசை பிறப்பதை கேட்டிருக்கிறீர்களா? பாதையில் பிரியும் இடத்தில் நின்று கொண்டு எந்த பக்கம் செல்வது என்று திண்டாடி இருந்ததுண்டா? வீதியில் கைவிடப்பட்டு கிடக்கும் ஒற்றை செருப்பை பார்த்து இருக்கிறீர்களா? அந்நிய மொழி படத்தை பார்த்து வசனம் புரியாததற்காக வருத்தப்பட்டு இருக்கிறீர்களா? பெண்ணின் பின்னழகால் கவரப்பட்டு முகத்தை பார்த்தபோது ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்களா? கடைசி பக்கங்கள் கிழிந்து போன துப்பறியும் நவீனத்தை தெரியாமல் எடுத்து படித்ததுண்டா? இதுதான் வாழ்க்கை. நான் படிச்சிட்டுங்க, வாழ்க்கை இப்படியானது. ஆமாம், திருப்பு முனைகளை கொண்டதுதான் வாழ்க்கை. அதில் பல நேரங்களில் நமக்கு பிரிடிக்ஷனே கிடையாது. ஆனால் திருப்பு முனைகள் இருக்கு இல்லையா, அதுதானே வாழ்க்கையின் சுவாரஸ்யம். அந்த திருப்பு முனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையா? நாளைக்கு என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எப்போ சாவோன்னு தெரியாது. தெரிஞ்சிருச்சுன்னா இப்படி உட்கார முடியுமா? இந்த தெரியாது சாவர நாள் என்னைக்கு தெரியாதுங்கிறத ஒருத்தன் பிசினஸ் ஆக்கனானே, அவன் பேர் எல்ஐசி இல்ல மேடம். சாவ முதலீடா மாத்தினாருங்க அவங்க. எவ்வளவு பெரிய விஷயங்க அது. இப்ப நான் ஒரு வார்த்தைகளை கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க, இப்படிலாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். தட்டு சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா? எவன் சாப்பிட முடியும்னு நினைச்சானா அவன் கோன் ஐஸ்கிரீம் கண்டுபிடிச்சான். லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், இது எல்லாம் தான் வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகின்றன. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு 5 நிமிடங்களில் என் பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். குறளை வாசித்துக் கொண்டிருந்தேன். குறள் எனக்கு மிகப்பெரிய பேருண்மையை எனக்கு இப்படி தருது. மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. இது ஒரு குறள். இப்ப இப்படி சொன்னா புரியல. யார பத்தியும் கெட்டது நினைக்காதீங்க. நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அறம் இருக்குல்ல, கடவுள் நிலை இருக்குல்ல, பிரபஞ்சம் இருக்குல்ல, அது உங்களை கெட்டது நினைக்க தொடங்கிருமா. இப்படிங்கிறான் வள்ளுவன். பயமா இருந்ததுங்க அந்த குறள் படிச்சுட்டு. பொறாமப்பட்டிருக்கீங்களா? ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ற மேடம். யாருக்கெல்லாம் முட்டி வலி இருக்குதோ அவர்களெல்லாம் பொறாமை குணம் கொண்டவர்கள். இதை நான் சொல்லல. என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, பொறாமை குணம் இருந்ததுன்னா, இப்போ ஒரு பாப்பா இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நல்லா தான் போவா. முட்டி தான் வலிக்குமா? நாளே எனக்கு இது புரியல. எனக்கு பால்ராவ் ஆயன் சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுப்பார். பேராசிரியர்களுக்கு ரெஃப்ரெஷர் கோர்ஸ், ஓரியன்டேஷன் கோர்ஸ்லாம் எடுப்பார். அந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கில் போய் உட்காரும்போது அவர் தந்த அற்புதமான மேட்டர் நான் ஒன்று சொல்றேன். புத்தக வாசிப்பை அரச மரத்தில் கீழே உட்கார்கின்ற சாமானியனாக இல்லாமல் அரச மரத்திற்கு கீழே உட்காருகின்ற புத்தனாக மாறி நீங்கள் அதை கையில் எடுத்தால் அது போதி மரமாக மாறும்ன்றாங்கல்ல. அப்போ கொஞ்சம் மென்டல் கிளியரன்ஸ் இருக்கணும். மென்டல் கிளியரன்ஸ் இல்லாம அதை போதி மரமாக மாற்ற முடியாது. இந்த மென்டல் கிளியரன்ஸ்க்காக சொல்றேன்.
பொறாமப்படுறவங்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்க பொறாமப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கும்போது நீங்க சிரிச்சிங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால நானும் அந்த கேட்டகரியில தான் இருந்தேன். விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அதுலேருந்து வெளியேறிட்டேன். சத்தியமா 5 வருஷத்துக்கு முன்னால எனக்கு முட்டி வலி இருந்தது. இறை மீது சாட்சியாக இப்பொழுது எனக்கு முட்டி வலி இல்லை. நான் அதிலிருந்து வெளியேறிவிட்டேன். இது மெட்டாபிசிக்ஸ் தான். ரொம்ப மருத்துவ ரீதியாக பார்க்காதீங்க. மனம் சோர்வடைந்தால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் வலிக்கும். சரியா? பேசிக் சைக்காலஜி. என் பக்கத்தில் சில பேர் வந்து நிற்பாங்க. துணி எரியிற வாசனை வரும். வைத்தெரிச்சல் படுவாங்க பாருங்க. கட்டி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எரியும். நமக்கு வாசனை வந்துடும். கண்ணேறு படுதுன்னு எங்க அம்மா. பாருங்க, பொறாமன்றது என்னதுங்க? யாருமே எனக்கு இப்படி விளக்கம் கொடுத்ததே கிடையாதுங்க. விளக்கம் கொடுத்தால் நான் அதிலிருந்து வெளியேறுகிறேன். விளக்கம் தெரியாம தானே இருக்கிறேன். பாருங்களேன், குற்றியலுகரத்துக்கும் முற்றியலுகரத்துக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு தெரியாது. எம்ஏ நடத்தும் போது எங்க தெய்வசுந்தரம் சார் சொன்னாரு, குரங்கு கூ என்றால் உதடுகள் முழுதுமாக இப்படி குவிந்தால் அது முற்றியல் உகரம். குரங்கு என்று சொல்லும் போது உகரம் பாதி அளவில் உதடு விரிய ஒலித்தால் அது குற்றியல் உகரம்னு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறது இல்லைல்ல. சொல்லி கொடுத்தாதான் நம்ம திருந்திருவோமே. இப்போ நான் சொல்ற பெட்டு கட்டுறேன். இந்த அவையில இருந்து வெளியேறுகின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பொறாமை என்கின்ற குணத்தை அப்படியே மண்ணில் புதைத்து விட்டு தான் போவீர்கள். ஈஸி, வெரி ஈஸி. இப்ப நான் சொல்றேன், பால்ராவன் சொன்னதை அப்படியே சொல்றேன். ஏ பி அப்படின்னு 2 பேர் அண்ணன் தம்பிங்க. கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே 2 பேரும் பங்காளிங்க. எப்படி அன்பா இருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பங்காளிங்க நல்லபடியா வளர்றாங்க. 2 பேருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்குது. ஆம்பளை பிள்ளை பெற்று வளர்க்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல வளர்க்குறாங்க படிச்சு. அது +2 படிக்குது, இதுவும் +2 படிக்குது. இவர் ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும்போது சொல்றாரு, நாமெல்லாம் தான் என் பிள்ளைய ஐஏஎஸ்க்கு படிக்க வைக்கலான்னு இருக்கிற. இதை பி கேட்டுட்டார். நீ என்னடா படிக்க வைக்கிறது? என் பிள்ளைய என்ன மாதிரியான ஒரு கோச்சிங் சென்டர்ல போடுறேன் பாருன்னு இவருக்கு முன்னாலேயே போய் சேர்த்துட்டார். அது படிக்குது, இதுவும் படிக்குது. 2 பேரும் எக்ஸாம் எழுதினாங்க. ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ ரிசல்ட் இன்னைக்கு வருது. நீங்கெல்லாம் நம்ம தம்பியோ அண்ணனோ தான் பி. ஓகேவா? கிளியர்? பத்திரிக்கையில் வருது. பத்திரிக்கையை வாங்கிட்டோம். மனசாட்சியோட சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் யாருது பார்ப்பீங்க? நம்மளது தான் பார்ப்போம். நம்ம நல்ல அவ்வளோ நீங்க நினைக்காதீங்க, உலகம் ரொம்ப கெட்டதெல்லாம் இல்லை. கொஞ்சம் அதை சரி பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான கூட்டங்கள். கொஞ்சம் பாருங்க. பார்த்தோமா, நம்ம புள்ள பேர் வரல, உடனே என்ன பண்ணுவோம்? பி பார்த்தோமா, பி பேரு வந்துருச்சு. கப்புன்னு வயிற்றுல பிடிச்சி சரேல்னு காலுக்கு இறங்கி காலுல இருந்து முதுகு தண்டுக்கு போய் பின்னால போய் இங்க சகசர ஆரத்துல வந்து இங்க நெத்தில ஆக்னையில இப்படி படம் எடுத்து நிற்கும். ஐயோ ஐயோ ஐயோ, அவன் வந்துட்டானே, அவன் பேர் வந்துருச்சே, என் புள்ள பேர். அப்படி நினைக்கிறது பொறாமை இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது மனசு இருந்துச்சுன்னா நீங்க பொறாமை இல்லை, அதனால முட்டி வலி வரல. சரியா? ரிலீஸ் பண்ணிட்டேனா? அப்ப எது முட்டி வலி, எது பொறாமை? இப்போ இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு. பேப்பரை திருப்பணும், புள்ள பேர் வரல. பி பார்க்குறோம், அவன் பேரும் வரல. இதுக்கு பேர் தான் பொறாமையா? அது இருந்தா முட்டி வலி வரும். வரலனால நான் வேண்டாம் வரணும். அடுத்தவன்
அடுத்தவன் கெட்டு போக வேண்டும், அடுத்தவன் அழிந்து போக வேண்டும், அப்பொழுது என் மனம் சந்தோஷம் அடையும் என்கின்ற மனம் குற்றமுடைய மனம், அழுக்குடைய மனம். அந்த மனதை கழுவி சுத்தம் செய்யக்கூடியவர்கள் தான் புத்தகங்களை போதி மரங்களாக ஆக்குகிறார்கள். எது சொன்னாலும் நமக்கு அப்பொழுதுதானே புரியும். பல நேரங்களில் நமக்கு புரியாததுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றேன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும், எவன் சொல்றான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. பிசினஸ் யாராவது ஸ்டார்ட் பண்றீங்களா? இந்த அம்மா ஒரு சூட்சுமமான ஒரு விதையை போட்டு போகிறேன். எந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா, யூ ஆர் கோயிங் டு பி a master of that business. தெரியாது என்பதில் இருந்து தொடங்குங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு எல்லாம் தெரியும்னா அவன் போய் சிக்குவான். சில பேர் இருக்கிறான் பாருங்க, பயமா இருக்கும், நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, பர்வீன் நான் ஒன்று சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டிய, தப்பா நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு அர்த்தம். ஃபர்ஸ்டே தயாராகிடணும். உங்க எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கவா? ஃப்ரீ 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 அட்வைஸ். ஒரு ஆள், அது ஆணோ பெண்ணோ, எந்த உறவா இருந்தாலும் இன்னியோட விட்டுருங்க. இப்ப நான் சொல்ல போறேன். உனக்கு என்னம்மா, உனக்கு என்னப்பா, கிட்டையே சேர்க்காதீங்க அந்த ஆளை. ஒரு பெரும் ரகசியம் என்ன தெரியுமா? முயற்சி இல்லாமல், உழைப்பு இல்லாமல் யாராலும் சாதனையின் உயரத்திற்கு வரவே முடியாது என்கின்ற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் உயர்கிறார்கள். உனக்கு என்னம்மா அப்படின்னா, உனக்கு தெரியுமா கால் வீங்க வீங்க நான் 1.5 மணி நேரம் நின்று பேசுறது? உனக்கு தெரியுமா 6 மணி நேரம் மத்தியானம் 2 மணிக்கு புறப்பட்டு இங்க வந்து நின்னது? உனக்கு தெரியுமா 4 மணி நேரம் நான் கிளாஸ் எடுத்துட்டு வந்தது? நான் தெரியுமா என்எஸ்எஸ் ஆபீசரா இருந்து நான் என்னென்ன வேலைகள் கல்லூரியில் செய்துவிட்டு வந்திருக்கிறேன்னு? உனக்கு தெரியுமா 3 புத்தகங்களுக்கு அணிந்துரை எழுதுவதற்காக 3 புத்தகங்களை 3 நாட்களாக வாசித்து முடித்திருக்கிறேன் தெரியுமா? இதோ நின்று பேசுவதற்காக என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஹெல்த், என்னுடைய உடல் நலத்தை, இதோ என்னுடைய குரலினுடைய வளத்தை இதோ நான் கரைத்து ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது போல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தெரியாது. உழைப்பு இல்லாமல் சாதனையாளர்கள் உருவாவதே இல்லை என்பதனை மட்டும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர்களை பற்றி புறம் பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த புத்த தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு புத்தனை பத்தி பேசுறது அப்படின்னாலே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு. ஏன்னா புத்தன் இஸ் a real teacher. he is a real teacher. எனக்கு அவனுடைய ஸ்டேட்மெண்ட்லயே பிடிச்ச சூப்பரான வார்த்தை என்ன தெரியுமா? புத்தனின் வழிகாட்டுதலில் நீ நடக்கின்ற பொழுது நீ அப்படி நடக்கக்கூடாது என்று தடை விதிப்பதற்காக புத்தன் வந்தால் நீ அந்த புத்தனை கூட கொலை செய்யலாம். What a teacher. நான் சொல்லுவதுதான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை என்று சொல்லி தருகின்றவர்கள் எத்தனை பேர்? இந்த குரு நிலை உங்களுக்கு தெரியாததில்லை, நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்ற. ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், வர்றான் ஒருத்தன், யார்ரா புத்தன்னு கேட்டான். 12 பேருக்கு சுற்றி இருக்கிறாங்க. ஆனந்தன் எந்திரிச்சான், யார் அது அடாது புடான்னு பேசுறது? புத்தன் உட்கார உட்கார். யார்ரா புத்தன்? வந்தவன். புத்தன் எழுந்தான், நான் தான். துப்பிட்டான், துப்பிட்டு தொடச்சான் புத்தன். வாட் நெக்ஸ்ட்? அப்புறம் என்ன? மறுபடியும் துப்ப போனான் பாருங்க. ஆனந்தன் அடிக்க எந்திரிச்சான். ஆனந்தனை மறுபடியும் உட்கார வச்சுட்டு புத்தன் சொன்னான், யாரும் கோபப்படாதீர்கள், நீங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், யாரும் கோபப்படாதீர்கள். வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியவில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், நான் சொன்ன ஏதோ ஒரு கருத்து அவனுக்கு பிடிக்கவில்லை, அவன் கருத்தின் மீது தான் துப்பினானே தவிர என் மீது இல்லை. வாட் a ஸ்டேட்மெண்ட். இங்க நிறைய மருமகள்கள் உட்கார்ந்துருப்பீங்க, மாமியாரை முன்னால உட்கார வச்சுட்டு. நானால என் மாமியாருக்கு ஆக மாட்டேங்குது. நீனா ஆகல, ஏதோ சில்மிஷம் பண்ற, அதான் ஆகல. நீனு தெரியாமலாம் உன்னை கூட்டிட்டு வந்தோம் வீட்டுக்கு, என்னமோ ஒண்ணு பண்ற. நானா என் ஹெச்ஓடி காமெண்ட் என்னமோ ஒண்ணு பண்ற. இது புரிஞ்சிருச்சுன்னா ஒரே குடும்பத்துல வாழ்ந்துடலாமா? ஒரே நிறுவனத்துல வேலை செஞ்சிடலாமா? யாரோடும் எந்த பகையும் கொள்ளாமல் இருக்கலாமா? பாருங்க, போனவன் திருந்திட்டான். ஆமால,
நான் புத்தனை கருத்து ரீதியாக தானே எதிர்த்திருக்கணும், அடிச்சிருக்க கூடாதே, துப்பி இருக்க கூடாதே. திரும்பி வந்தான், ஓன்னு அழுகுறான், மன்னிச்சிரு 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 ஓன்னு அழுகுறான். புத்தனுடைய செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆனந்தா பார்த்தாயா, நேற்று வந்தான், மொழி துணை புரியவில்லை, துப்பிவிட்டான், இப்பொழுது ஏதோ புரிந்து விட்டது, இருந்தாலும் மொழி புரியவில்லை, அழுகிறான். சொல்ல தெரியலங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மனைவியோ கணவனோ அம்மாவோ அப்பாவோ அடித்தாலோ அழுதாலோ பாவம் சொல்ல தெரியலங்க, சொல்ல தெரியல. சொல்ல தெரிஞ்சதுன்னா இப்படி செய்வாங்களா? புத்தன் சொன்னான், அதை சொல்லிட்டு அப்புறம் சொன்னான், மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு காலில் விழுறான். இப்போ நீங்கள் எல்லாருமே தான் புத்தர்கள், நீங்கள் சொல்லுங்க, அவனை மன்னிக்கலாமா வேண்டாமா? மன்னிக்கலாமா? புத்தன் சொன்னா மன்னிக்க முடியாது. இங்க ஆடியன்ஸ், கள்ளக்குறிச்சி ஆடியன்ஸ் சூப்பருங்க, மன்னிச்சிடலாமான்னு கேட்டால் கம்முன்னு இருக்குதுங்க. ஏன் தெரியுமா? சொல்லி ஏன் சிக்குவானே, நீ ஏதோ சொல்ல போறல அதை சொல்லு. சூப்பர் மேடம். அவன் சொன்னான், முடியாது, உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. ஏன் ஏன் என்று கேட்ட அந்த இளைஞனுக்கு புத்தன் தந்த பதில், நான் புத்திசாலி. எப்படி? என் பெயர் புத்தன், அதனால் தான் என் பெயர் புத்தன். ஏன் அப்படி சொல்கிறாய்? என்னை மன்னிப்பதனால் உன் புத்திசாலித்தனம் கெட்டு விடுமா? உன்னை மன்னிப்பதற்கு நான் யார்? நீ துப்பியது நேற்று, நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு. நீ துப்பிய எச்சில் கடலோடு கறந்து விட்டது, அதை சுமந்து கொண்டிருப்பதற்கு நான் என்ன முட்டாளா? வார்த்தை. அப்புறமா சொன்னா, இதோ நீ புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறாயே, இதுவும் கடந்து போகும், இதையும் சுமக்க போவதில்லை. கிளாராங்கிற ஒரு அம்மாங்க 97 இயர்ஸ்ல இறந்தாங்க. ரெட் கிராஸ்ங்கிற ஒரு மூமெண்ட்டை கண்டுபிடிச்சது அவங்க தான். அவங்களுடைய மரண வாக்குமூலத்தை சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாசித்தனால் வந்த அறிவு எனக்கு. நான் துக்கங்களையும் துன்பங்களையும் சுமந்ததே கிடையாது, அதுதான் என் வாழ்க்கையின் இளமையின் ரகசியம். துக்கத்தையும் துயரத்தையும் சுமக்க மாட்டாயா? நினைவு வந்தால் நான் அதை மறந்து விடுகிறேன், நினைவு வந்தால் மறந்து விட்டதை நினைவு கொள்கிறேன். எத்தனை பேருக்கு காயங்கள், ஆறாத ரணங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் மனதிலே சுமந்து கொண்டு இருப்பதனால் இன்றைய நாளை நாம் ரணமாக்கி கொண்டிருக்கிறோம். விட்டு விடுதலையாகுங்கள் என் பெண்களே, என் சகோதர சகோதரிகளை, விட்டு விடுதலையாகுங்கள். நேற்று இன்று நாளை என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. நேற்றைய விஷயங்கள் இன்றைக்கு வரும், இன்றைக்கு தான் நாளைக்கு போகும். நீங்கள் எதை சுமக்கிறீர்களோ அதை சுமந்தபடிக்கு அப்படியே வருவீர்கள். எதையும் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ரொம்ப நூதனமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், எனக்கு சொல்லணுன்றது இல்லை, எனக்கு நேரம் வந்து கொடுத்த நேரத்தை தாண்டி நான் 20 நிமிடம் பேசியாகிவிட்டது. ஆனால் என்னன்னா, கூட்டம் இப்படி நிற்கும் போது உங்களுக்கு தெரியலங்க, நீங்கள் இங்கே வந்து பார்க்கணும், அங்கே வரைக்கும் நிற்கிது கூட்டம். பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், இதை நான் சில புத்தக கண்காட்சிகளில் சொல்லி இருக்கிறேன். பெண்கள் இங்கே நிறைய இருக்கிறீர்கள், முக்கியமாக இளைஞர்கள் இருக்கிறீர்கள். இளைஞர்களுக்கும் முக்கியமாக பெண்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த செய்தி ஆண்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஐயா, உங்கள் உலகம் பெரியதுயா, எங்க உலகம் ரொம்ப சின்னது. அந்த சின்னதுக்குள்ள இருந்து தான் நாங்கள் எக்கி 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 வெளியில வர வேண்டியதா இருக்குது. அதனால் நான் சொல்லுகிறேன், எங்களை விட உங்களுக்கு சிரமங்கள் அதிகம்தான், ஆனால் உங்கள் சிரமங்களுக்கான தீர்வுகள் உண்டியா? எங்கள் சிரமங்களுக்கான தீர்வுகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதற்காகத்தான் நாங்கள் இப்படி மேடை ஏறி பேசி கொண்டிருக்கிறோம். பாருங்க, சமீபத்தில் நான் ஒரு நாட்டுக்கு போனேன்னு சொன்னேன்ல, 2 நாள் லீவ் கிடைச்சது. இதை சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். 2 நாள் லீவு. அந்த 2 நாள் லீவில் என்னை கனடா நாட்டுக்கு கூப்பிட்டாங்க. விசா இருந்தது, ஆனால் போய்த்தான் ஆகணுங்கிற கடப்பாடு. என்னன்னா, போன வருஷம் மட்டும் 63 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார், தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள். மிஸ்டர் தமிழ் கனடாங்கிற ஒரு அமைப்பு மூலமாக என்னை தொடர்பு கொண்டாங்க. எனக்கு நிறைய இமெயில்ஸ் வரும், அதில் வந்து பெரிய முடிவுகள் எடுக்க இருந்தேன், உங்கள் பேச்சு கேட்டேன், ஃபைட் பேக் பண்ணணும்னு முடிவுக்கு பண்ணிட்டேன்னு எனக்கு நிறைய மெயில்ஸ் வரும். நான் இப்படி சொல்லுவேன் பெண்களுக்கு,
எல்லாரும் ஒரு நாள் சாவத்தான் போகிறோம். ஆனால் நம்ம செத்துடணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு முன்னால் மட்டும் சாவக்கூடாது. உன்னால் முடியாது என்று சொல்வதனை வேறு யாரோ ஒருவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். இதான் என்னுடைய தாரக மந்திரம். கூப்பிட்டாங்க. அங்கே வந்து அந்த பிணங்களை ரெஸ்கியூ பண்ணி எம்போம் பண்ணி வைக்கிற வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான் இந்த கூட்டத்தை அமைச்சது. 150 பேர் வந்திருந்தாங்க கூட்டம். இன்னர் ஹார்மனிங்கிற டாபிக்ல நான் பேசிட்டேன். பேசி முடிச்சுட்டு வந்த உடனே இந்த ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக வருவாங்கல்ல, தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வருவாங்க நிறைய பேர். அப்படி நிறைய பேர் வந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு 45 வயசு இருக்கவங்க, ஆனால் அப்படி தெரியலை. அப்படி கராத்தே கிட்ல பார்த்துருக்கீங்களா, அந்த பாம்புக்கு முன்னால் ஆடுமே ஒரு பொண்ணு, நின்று எரியிற தீபம் மாதிரி இருக்கிறா. வந்தா முன்னால டக் 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 டக்னு பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா. ரிச்னா ரிச், பணக்காரினா அப்படி ஒரு பணக்காரி, நல்லா தெரியுது. என் கையை பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குறான். தேங்க்யூ 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 அப்படிங்கிறா. எனக்கு அவன் மூஞ்சியை பார்த்தா மேக்கப் கலையுது, அழுவுது. என்னடா இது மேக்கப் கலையுத பிள்ளைக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். 8 வருஷம் சிறையில் இருந்த உள்ள 8 years இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டீங்க நீங்க. தேங்க்யூ தேங்க்யூ, யூ ஆர் அ பிரேவ் உமன், ஐ லவ் யூ சோ மச் அப்படின்ட்டு மறுபடியும் முத்தம் கொடுத்துட்டு ஓடிட்டாளா. நான் அதிர்ச்சியிலேருந்து மீளவே இல்லை. 8 வருஷம் சிறையில் இருந்திருக்காளா, ஐயோ பாவமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா திடீர்னு மண்டையில் ஒரு அடி, ஓடு வெளியிலன்னு. வெளியில் ஓடுற அது BMW அப்படி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கு. ஏ இங்கே வான்னு வந்துச்சு. என்ன மேடம், 45 நிமிஷம் பேசியிருக்கேன், 18 பாயிண்ட். உனக்கு எந்த பாயிண்ட்ல ரிலீஸ் ஆச்சு? ஏதோ ஓடு வடைஞ்சது, அறிவு வந்துச்சு அப்படிலாம் சொன்னியே, எந்த பாயிண்ட்டு? ஏன்னா அது சொன்னால் நம்ம மக்களுக்கு சொல்லிடலாம்ல டக்குன்னு. அது சொல்லிச்சிங்க எனக்கு என்ன பாயிண்ட்டுன்னு. நான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் சொன்னேன்னா அந்த பாயிண்ட் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சோ அந்த பாயிண்ட்டை நான் சொன்னேன். காரில் ஏறும்போது ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, அது என்ன பாயிண்ட்டுன்னு. என்ன தெரியுமா, இந்த காட்சியே மனசில் வருதா, அந்த காட்சி முடியும் போது நான் இந்த மேட்ரு சொல்லி முடிச்சுட்டு போயிருக்கேன். பல பேருக்கு கவனம் ஒரு விஷயத்தை உள்வாங்கி அதை ஃப்ரேம் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு விஷயம் வந்துட்டு போயிடும். அதனால தான் படிக்கணுங்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்னா என்னன்னா அந்த அறிவை பலப்படுத்துறதுக்கு பேர் தான். சொன்ன உடனே ஷார்ப்பா அப்படி டக்குன்னு புரிஞ்சுக்கணும். சொன்ன உடனே அப்படி கப்புன்னு பிடிக்கணும். இந்த மேட்டர் வேணுமா? அந்த பெண்ணை விடுதலை செய்தது. இப்ப சொல்றேன், கவனம். தெரிந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியவில்லை என்றால் புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டு வெளியேறுங்கள். நான் இந்த மேட்டர் ஒன்று சொன்னதுக்கு அப்புறமா ஒரு அம்மா சொல்லிச்சு எனக்கு கோயம்புத்தூர்ல, மேடம் நீங்க பேசிட்டு முடிக்கும் பொழுது வீட்டில இருந்து ஒன்று ஃபோன் வந்தது மேடம், எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, உங்க விஷயம்தான் மேடம் அதுக்கு மருந்து, நான் அதை எடுத்துட்டு போறேன் மேடம்னு. இப்போ கூட உங்களுக்கு இது மருந்தாக அமையலாம். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த அரச மரம் ஒருவேளை உங்களுக்கு மட்டும் போதி மரமாக ஆகலாம். வார்த்தைகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லட்டுமா அந்த மேட்டர்? அங்கே கார்கிட்ட வந்து கேட்கக்கூடாது அந்த பொண்ணுக்கு மாற்றத்தை கொடுத்த பாயிண்ட் எதுன்னு. பாருங்க, ஒருத்தன் காட்டு வழியில நடந்துகிட்டே இருக்கான். காடு காடு முழு காடு, இருட்டு, கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்துல அவனுக்கு என்ன எங்க நடக்கிறதுன்னு தெரியல, வெறும் புதர் மண்டி கிடக்கிற காட்டுல நடந்துகிட்டு இருக்கான். வழி பார்த்து நடக்கிறான், வேற வழி கிடையாது, திரும்பி போக முடியாது. அப்படி போகும்பொழுது வழியில பெரிய ஒரு பாம்பு புத்து வெளிச்சத்துல பார்த்துட்டான். ஐயோ கடக்கணுமே இறைவான்னு பாம்பு புத்த கடந்தான் பாருங்க. அவன் கடக்கிற சத்தம் கேட்டு அரவம் கேட்டு, அதுக்கு அரவம்னு பேரு, வெளியில வந்துருச்சு நாகப்பாம்பு. இவன் புத்ததான் பார்த்தான், அவனை பார்த்துருச்சு, இறங்கி நடக்குது அவனோட. இவன் பார்த்தான், கொஞ்சம் பயந்தான். காட்டில் எல்லாருக்கும் தானே வழி உண்டுன்னு நடக்கிறான் நடக்கிறான் நடக்கிறான். பக்கத்துலேயே வருது பாம்பு. இவன் எதிர்பாராத நேரத்தில் அந்த பாம்பு இவன் குதிகாலில் கடிச்சிருச்சு. நம்ம எல்லாருமே தான் கடிப்பட்ட அந்த நபர். நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை. நம் உறவினர்களாக இருக்கலாம்,
நம் குழந்தைகளாக இருக்கலாம், நம்முடன் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், பார்ட்னர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். கடிச்சிருச்சா? இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. 1, பாம்பை போய் தேடி போகலாம். அது கடிச்சிட்டு போயிடுச்சு. பாம்புக்கிட்ட போய் கேட்கலாம், பாம்பே பாம்பே, நான் உன் வழிக்கு வந்தேனா? நீ தானே என் வழிக்கு வந்தாய். நீ ஏன் பாம்பே என்னை கொத்தினாய்? நீயா படம் மாதிரி ஊதுனா அது திரும்பி வந்து உங்கள் காலிலேருந்து விஷத்தை எடுக்க போகிறதில்லை. பாம்பிடம் இருந்து ஒருபோதும் நீதி கிடைக்காது. கடிச்சிருச்சுன்னா கடிச்சிருச்சு. பாம்பை தேடிக்கொண்டு திரியாதீர்கள். என்ன செய்யலாம்? கடிப்பட்டு விட்டீர்கள் இல்லையா, விஷம் ஏறுதில்ல, விஷம் முறிவிற்கான விஷயங்களை தேடுங்கள். வாழ்க்கையில் 2 வாய்ப்பு தான். 1 பாம்பை தேடி போவது, இல்லை என்றால் விஷமுறிவை யோசிப்பது. டோன்ட் சேஸ் த ஸ்னேக், ட்ரீட் த வெனம். எந்த சூழல் வந்தாலும் பழி வாங்கவோ அடுத்தவர்களுக்கு போய் விஷயங்களை கேட்கவோ இல்லை. அதற்கு என்று என்ன தீர்வு இருக்கிறதோ அந்த தீர்வை நோக்கித்தான் நாம் பயணப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் பழிபாவத்தை நோக்கி கோபத்தை நோக்கி பயணப்படாமல் நம்மை நாமே அடக்கி ஆழ்வது. அந்த பொண்ணு ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கு, அவன் விட்டுட்டு போயிட்டான், இவ இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் தொங்கிட்டு இருந்திருக்கு. அதோடு அவனை விட்டுட்டு வாழ்க்கையில் புது பிறவி வந்துருச்சு அவளுக்கு. நான் என் வாழ்க்கை இனிமேல் வாழப்போகிறேன். அவகிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், அவன் முகம் பார்த்து சொல்லிவிட்டு வந்தேன், யாருக்காகவும் அழாதே தோழி. ஏனென்றால் நம்மை நிரம்ப நேசிக்கக்கூடியவர்கள் நம்மை அழவிட மாட்டார்கள். யாரெல்லாம் நம்மை அழ வைக்கிறார்களோ அவர்களுக்காக அழ வேண்டிய அவசியமே இல்லை. இதை நீ புரிந்து கொண்டு போ. வாழ்க்கை ஒரு முறைதான் வரும். சிறகை விரி, எழு, பற. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி, எழு, பற. இதோ ராஜாளி நான் பறந்து கொண்டிருக்கிறேன், வா சேர்ந்து பறப்போம். வானம் காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.